ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியெல்லாம் ஒரு அணியே கிடையாது. எங்கள் நாட்டில் இந்திய அணி வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள நாங்கள் வச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை கொஞ்சம் எப்படி தூண்டுற விதமாக ஆஸ்திரேலியாவின் அதிரடி வீரரான டிராவஸ் ஹெட் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த 5 மேட்ச் கொண்ட டெஸ்ட் சீரிஸ் இந்தியா பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு போய் விளையாடும் போது அது குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, டிராவஸ் ஹெட் அவர் இந்திய அணியின் பேரை கேட்டால் அடிப்பாருங்க. ஆமாம், கடந்த ஆண்டு நடந்த 3 விதமான வேர்ல்டு கப்லேயும் நம்மக்கிட்ட பொழந்து அடிச்சிருக்காரு. நம்மக்கிட்ட நல்லா ஆன பேட்ஸ்மேன் அவர் தான். சமீபத்தில் என்ன பேசினாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்திய அணிக்கு ஆப்போசிட்டாக நாங்கள் ஒரு மோசமான ரெக்கார்டு வச்சுட்ருக்கோம். இது வரைக்கும் நான் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி ஜெயிச்சதில் ஒரு டீம் பிளேயராக இருந்து கூட அதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக வருது. எங்ககிட்ட 5 போட்டி கொண்ட டெஸ்ட் சீரிஸ் விளையாடுறதுக்கு வராங்க. கண்டிப்பாக எங்கள் நாட்டில் இந்தியாவை வச்சு செய்வோம். இந்த வாட்டி மிஸ் பண்ண மாட்டோம். எங்கள் அணி வீரர்கள் எல்லாமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க, நல்ல ஒரு இன்டென்ட்டில் இருக்காங்க. கண்டிப்பாக இந்தியாவை நாங்கள் விட மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி போன்ற ஒரு பெரிய அணி அடித்தா எங்களுக்கு அதோட பெருமை எதுவுமே இல்லை. நாங்கள் இந்திய அணிக்கோசரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் நாட்டுக்கு ப்ளீஸ் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு டிராவஸ் ஹெட் பேசியிருக்காப்புல. எப்போ தான் இந்த ஆஸ்திரேலியா வாசஸ் இந்தியா அந்த 5 டெஸ்ட் சீரிஸ் விட்டாங்களோ அதுலேருந்து ஒரே தொல்லையாக போச்சுங்க. இவங்க பேசுறது, அவங்க பேசுறது, ஆஸ்திரேலியா முன்னாள் வீரர் பேசுறது, இந்தியா முன்னாள் வீரர் பேசுறது, ஆஸ்திரேலியா பிளேயர்கள் பேசுறதுன்னு சொல்லிட்டு ஒரே சர்ச்சையாகவே போயிட்டுருக்கு. பார்க்கலாம். ஏன்னா இப்போ தானே பங்களாதேஷ் எதிர்க்க டெஸ்ட் சீரிஸ் இந்தியா அணி வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து நியூசிலாண்டுக்கு ஒரு 3 டெஸ்ட் போட்டி இருக்குது. அதுக்கப்புறம் நவம்பர் மாதம் தான் நம்ம அவங்க நாட்டுக்கு போயிட்டு 5 டெஸ்ட் மேட்ச் விளையாடுறோம். பயங்கரமாக ரொம்பவே ஆர்வமாக இருக்கும் அந்த டெஸ்ட் போட்டிக்கோசரம். ஏன்னா ஆஸ்திரேலியா கண்டிஷன், ஃபாஸ்ட் பவுலிங் கண்டிஷன், இந்தியா ஃபாஸ்ட் பவுலிங், அவங்க ஃபாஸ்ட் பவுலிங் போது ரொம்பவே ஆர்வமாக இருக்கும் மேட்ச் பார்க்கறதுக்கு. பார்க்கலாம். பட் ஆனால் நம்ம டிராவஸ் ஹெட் பார்த்திங்கன்னா மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே இந்த மாதிரி பேசியிருக்குது. கொஞ்சம் நம்ம இந்திய வீரர்களை தோன்ற விதமாக தான் இருக்குது. பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு டீம் செலெக்ஷன் இந்திய அணி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா மேக்ஸிமம் அவங்க 4 ஃபாஸ்ட் பவுலிங்களோட தான் கண்டிப்பாக போவாங்க. அதுக்குன்னே நம்ம முகமது ஷமிலாம் கம்பேக் வராரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அவரெல்லாம் வந்தாருன்னா இந்திய அணிக்கு இன்னும் ஒரு பலம் தான். அப்புறம் சிராஜ், பும்ரா, முகமது ஷமி வந்தாருன்னா முகமது ஷமி இருக்காங்க. அடுத்து ஹர்திக் பாண்டியா ஃபுல் ஃபிட் வந்தாருன்னா அவர் ஒரு 4th ஆல்ரவுண்ட் ஃபாஸ்ட் பவுலராக இருப்பாங்க. அவர் வரலனா வழக்கம் போல் நம்ம ஷர்துல் தாக்கூர் தான் கட்டி நயவணும் போலகுது. ஏன்னா அவர் ஆல்ரவுண்டருன்றாங்க. ஆனால் ஆல்ரவுண்டர் மாதிரி இது வரைக்கும் எதுவும் பண்ணலை. பார்க்கலாம் திருப்பி அவரே வராரான்னு சொல்லிட்டு, இல்லை ஹர்திக் பாண்டியா ஃபுல் ஃபிட்டோடு வராங்களான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல் போகும்னு சொல்லிட்டு நம்ம அதுலேயும் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆஸ்திரேலியா கண்டிஷன் வேறு, இந்தியா கண்டிஷன் வேறு. டீம் செலெக்ஷன் வச்சு தான் நம்ம அதை கணிக்க முடியும். நீங்கள் சொல்லுங்கள், டிராவஸ் ஹெட் சொல்லியிருக்காப்புல அவங்க நாட்டில் நம்ம இந்தியாவை வச்சு செய்வாங்கன்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து என்ன? வச்சு செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.